crust plus கொஞ்சம் மேலே இருக்கிற அப்பர் மேண்டல் ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம், இந்த பாயிண்ட் நீங்கள் மறக்கக்கூடாது, ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம லித்தோஸ்பியர்னு சொல்லுவோம். நான் வந்து லித்தோ பண்ணிட்டு போடுறேன். லித்தோ, இந்த லித்தோஸ்பியர் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா சாலிடாக இருக்கும். இந்த லித்தோஸ்பியர் எப்படி இருக்கும், சாலிடா அப்படின்னா கட்டியாக இருக்கும் இந்த லித்தோஸ்பியர். இந்த லித்தோஸ்பியர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தினோஸ்பியர் வரும். அஸ்தினோஸ்பியர்னா வீக்கு, எதுக்குன்னா இங்கே டெம்பரேச்சர் ஜாஸ்தியாகி கல் பாறை அங்கே இருக்கிறது எல்லாமே வந்து மெல்ட் ஆகிட்டு இருக்கும். ஆனால் மேலே இருக்கிற அந்த லித்தோஸ்பியர் அந்த க்ரஸ்டோட அந்த மேலோட ப்ரெஷரால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் தண்ணியாகவும் மாறாமல் கட்டியாகவும் மாறாமல் இது வந்து ஓரளவுக்கு ஜெல்லி மாதிரி செமி சாலிடாக வந்து இது இருக்கும். இதுக்கு வந்து எஸ்எஸ்ன்ட்டு நான் வந்து போடுறேன். ஆனால் இதுக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா லோவர் மேண்டல் இருக்கும். அதுக்கும் கீழே லோவர் மேண்டல் அப்படின்னா கீழ்கவச்சம், அது வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாக இருக்கும். அதுக்கு காரணம் ரொம்ப ப்ரெஷர் வந்துடும், ரொம்ப வெயிட் வந்து இருக்கிறதால டெம்பரேச்சர் ஜாஸ்தி இருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாக மாறிடும், கட்டியாக மாறிடும் அந்த இதால். இது வரைக்கும் உங்களுக்கு கான்செப்ட் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பார்க்கலாம், இது வந்து என்சிஆர்டியில் கொடுத்துருந்த இமேஜ். இதில் நீங்கள் பார்க்கலாம் லித்தோஸ்பியர்னு கொடுத்துருக்காங்களே. லித்தோஸ்பியரில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரஸ்ட்டு அப்புறமா அண்ட் அப்பர் மோஸ்ட் சாலிட் மேண்டல்